2017ல ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அது வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு புரியிற மாரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிலருக்கு புரிஞ்சுது, சிலருக்கு புரியாம இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அது சக்சஸ் ஆச்சா, ஃபெயிலியர் ஆச்சான்னு கேட்டா, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதில் சொல்ல முடியாம நிலைமையில தான் இருக்கோம். சரி, ஓகே. இது ஏன்டா சொல்ற அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது மட்டும் இல்ல. இதுக்கு மேல 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டாக்ஸ் கோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வர போறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா நம்ம இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருப்போம். அதுக்கு வந்து 5% டாக்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு சில விஷயத்த தான் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 30% டாக்ஸ் வந்து நம்ம அங்க பே பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அதே மாரி இந்த தடவை 2025ல இந்த டைரக்ட் டாக்ஸ் ஆக்ட் மூலியமா வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது 35% மாறும். ஸோ இது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ₹1,00,00,000 இன்சூரன்ஸுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கைக்கு வரும்போது 95 லட்சம் தான் வரும். 5 லட்ச ரூபா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான்